Good morning, students. See, you are all welcome, both 12th and 11th and 12th students. See, biology. Biology is a life subject, living subject. So that should be motivated the students to lively studying the higher classes. பயாலஜி படித்தாதான் உண்மையிலேயே படித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். மற்றதெல்லாம் படித்தா மண்டை வலிக்கும். மேத்ஸை படிச்சிங்கன்னா மேத்ஸ் போடுவோம் அதை போட்டுட்டு அந்த பிரெயினில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் போயிடும். இல்லை ஃபிசிக்ஸும் அதே மாதிரி, கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்கணும்னா ஸோ இட் ஹாஸ் டு பி கிவிங் மோர் எனர்ஜி. பயாலஜி தான் லைஃப் ஸ்டடீஸ், அப்படியே பார்த்துக்கிட்டே படிக்கலாம். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் அபவுட் த பிளான்ட்ஸ்னா அது ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு விஷயம். இப்போ யூ ஆர் கோயிங் அன் இன்டர்வியூ, when you are attending the interview ஒரு இப்படி காட்டுறது அங்கே ஒரு அந்தந்த சப்ஜெக்டோட மண்டை உட்காந்துருக்கும். இப்போ பாட்னின்னா பாட்னி மண்டை இருக்கும், ஜுவாலஜினா ஜுவாலஜி மண்டை இருக்கும், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அது சிம்பிளாக கேட்பாங்க. ஒரு பாட்னின்னு வச்சுக்கோங்க, look at the tree அப்படிம்பாங்க. Yes, this is a tree. What is this? This is a tree. See whether this is dicotyledon or monocotyledon அப்படின்னு கேட்பாங்க. அது ரொம்ப சிம்பிள். ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரம் வந்து டைகாட் பிளான்டா மோனோகாட் பிளான்டா அப்படின்னு கேட்பாங்க. வாட் வில் யூ சே? அந்த லீஃப் எடுத்துட்டு வந்து அதில் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும், சாப்பிடணும். இன்னொருத்தர் என்ன பண்ணா, ஐ ஹாவ் டு கோ த்ரூ த பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் அப்படின்னுவோம். சரி, இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம், நான் கிட்ட போய் பார்த்தா தான் அந்த டைகாட்டா மோனோகாட்டான்னு தெரியும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணா, அந்த சீடை பார்க்கணும் சார், சீடில் 2 காட்லிடன் இருந்துச்சுன்னா அது டைகாட்டமா? ஒன்றும் கிடையாது, ஒரே சிம்பிள். ஒரு மரத்துக்கு லேட்டரல் பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா அது டைகாட்டு, லேட்டரல் பிரான்ச்சஸ் இல்லைன்னா மோனோகாட்டு. இப்போ ஈஸியாக சொல்லிடலாம் டைகாட் மோனோகாட்டு. லேட்டரல் பிரான்ச்சஸ் இருக்கிற மரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ when you are seeing outside, neem tree it is having a lateral branches, mango tree and lateral branches, tamarind tree lateral branches. These are all belongs to the dicot plant. Coconut tree there is no branches at all, it is a monocot. Palm tree, palmera, palm tree there is no branches, it is a monocot plant. So அப்படி கற்றுக்கணும் எல்லாத்தையும். அந்த மாதிரி லைஃப் ஓரியன்டாக கற்றுக்கலாம் பயாலஜி. So biology study is very interesting. That's why I am telling you. இப்போ biology students generally ஒரு biology எடுக்கறாங்கன்னா he has to dream about the NEET coaching. NEET coachingங்கிறது வந்து NEET exam எழுதணும்ன்ற ஒரு பர்பஸ்க்கு தான் வரும். ஆனா பயாலஜில நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ பயாலஜி படிச்சுட்டா இப்போ நிறைய கோர்சஸ் பாய்ஸுங்களுக்கே வந்துருக்கு. மெடிக்கல் டேர்மில் ஃபிசியோதெரப்பி போகலாம். அடுத்தது வந்து நர்சிங், மென் நர்சிங்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். இப்போ முதல்ல நர்சிங் எல்லாம் ஒன்லி கேர்ள்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ பாய்ஸ்களுக்கு நர்ஸு கிடையாது. இப்போ நர்சிங் கொண்டு வந்தோம், நர்சிங். அண்ட் இன்னொன்று வந்து அசிஸ்டன்ட் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே எம்பிபிஎஸ் இது எல்லாம் படிக்கலாம். இல்லை பயாலஜின்னா பயாலஜி ஃபாரஸ்ட் ஐஎஃப்எஸ் படிக்கலாம், ஐஏஎஸ் படிக்கலாம், அப்படி இல்லாட்டி அக்ரிகல்ச்சரிங் படிக்கலாம், அல்லது சுகர் கேன் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது படிக்கலாம். நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பயாலஜியில் தான் இருக்குது. இன்னைக்கு பயாலஜி படிச்ச அடுத்தது டீச்சரை போகலாம், லெக்சரரை போகலாம், இது எல்லாமே செய்யலாம். சாதாரணமாக படிச்சுட்டு கூட வேற டிபார்ட்மெண்ட்டு எதில் வேணாலும் போகலாம். சயின்ஸ் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுமே சயின்ஸ் ஓரியன்ட் தான். அப்போ பயாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த லைஃப், டு த ஃபியூச்சர் லைஃப். ஒரு ஃபியூச்சர் கேரியருக்கு இஸ் a very basic important things. அடுத்தது இன்னொன்று என்னன்னா,
பயாலஜி படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டா படிக்கணும், ஏனோ தானு படிக்கவே கூடாது. ஒரு நான் இப்ப சொன்ன மாதிரி தான், அவங்ககிட்டே பாரு, ஒரு வெளியில இருந்து பார்க்கும்பொழுது நம்ம என்ன படிக்கிறோமோ அதை உடனே நம்ம வந்து பார்த்துடணும். ஒரு ஃப்ளவர் படிக்கணும்னா ஒரு ஃப்ளவரை பற்றி படிக்கிறோமோ அல்லது ஒரு அனிமலை பற்றி படிக்கிறோமோ அதெல்லாம் படிக்கும் பொழுது அதை உடனே நம்ம வந்து டைரக்டாக போய் லைவாக பார்த்துடணும். அதுக்காக சில ஸ்கூல்ஸ்லாம் டூர்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்கறதுக்கு போகிறது. சரி, இப்போ சாதாரணமாக வந்து அனிமல்ஸில் பேசிக்காக அனிமல்ஸில் என்னென்ன பார்க்கணும், டிஃபரன்ஸ், அதாவது வாட் இஸ் லிவிங் திங்ஸ், வாட் இஸ் நான் லிவிங் திங்ஸ். ஜெனரலா பாருங்க, சயின்டிபிக் சயின்ஸ் அப்படின்னாலே சயின்டிபிக் நேம்ஸ் எல்லாமே கிரீக் லாங்குவேஜ்ல இருக்கும் அல்லது லாட்டின் லாங்குவேஜ்ல இருக்கும். கிரீக் லாங்குவேஜ்ல இருக்கும். You observe whether my figure is coming there or not. அப்படியே உட்காந்தீங்க, அப்படியே உட்காந்தீங்க. எல்லாரும் நோட் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றது எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டட் क्वेश्चंस. நல்லா நோட் பண்ணீங்க. சயின்டிபிக் நேம்ஸ் 9 நேம்ஸ் எல்லாமே இட் இஸ் மேபி a Latin word or a Greek word. எல்லாமே சயின்ஸ்ங்கிறது கிரீக் வேர்டு. இப்போ ஏன் இந்த கிரீக் வேர்டை லாட்டின் வேர்ட்லயும் வச்சாங்க, அது ஏன் இங்கிலீஷ் வேர்டாவோ அல்லது எல்லா லாங்குவேஜ்ல அவங்க லாங்குவேஜ்ல ஏன் வைக்க கூடாதுன்றது அது அந்த சயின்டிஸ்ட் கிட்ட தான் கேட்கணும். இப்போ உலகம் ஃபுல்லா சயின்ஸ் படிக்கிறான், அப்போ வேர்ல்டு ஃபுல்லா சயின்ஸ் படிக்கும்போது he must know the name in a single words. ஒரே வேர்ட்ல தான் அவன் படிக்கணும். அதனால அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இப்போ இந்த லாட்டின், இது நான் முதல்ல 2 கிளாஸ்க்கும் சொல்லியிருக்கிறேன். நான் ஆன்லைன் கிளாஸ்ல உள்ளவங்களுக்கு இதை நான் சொல்லியிருக்கிறேன். லாட்டின் அண்ட் கிரீக் வேர்டு என்னன்னா, இந்த வேர்ல்டு வந்து வேர்ல்டு ஆரிஜினேட்ல இருந்து இது வரைக்கும் மொத்தம் 3 லாங்குவேஜ் தான் வேர்ல்டு லாங்குவேஜா மாறி இருக்கு. அது முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 3 லாங்குவேஜ். ஒன் இஸ் லாட்டின் லாங்குவேஜ், கிரீக் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ். Latin language 315, அதாவது 315வது ஆண்டு Latin language that is created by the Assyrians. அசீரியர்கள் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து இந்த உலகத்தை ஆண்டுட்டு இருந்துச்சு. அவங்க லாட்டின் லாங்குவேஜை கிரியேட் பண்ணாங்க. அடுத்தது வந்து கிரீக் லாங்குவேஜ் இஸ் ரோம், கிரீஸ். கிரீஸ்ல கிரீக் டைனஸ்டின்னு ஒன்று இருந்துச்சு, அதுல இருந்து கிரீக் லாங்குவேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ். சரி, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 1872ல இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்துச்சு. இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து லாட்டின் லாங்குவேஜும் கிரீக் லாங்குவேஜும் கிரீக் டைனஸ்டிலே இருக்கும். அதனால எல்லா அப்போ உலகம் தோன்றுனதுல இருந்து அப் டு 3 லாங்குவேஜ் வந்திருக்கு. அதே மாதிரி வேர்ல்டு கிரியேஷன்ல இருந்து அப் டு நவ் ஒன்லி 5 பிலாசபர் வந்திருக்கிறாங்க. 5 பிலாசபர்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா தத்துவ ஞானின்னு சொல்லுவோம். இப்போ போயிட்டு பிலாசபி PhD பண்ணுவாங்க. PhD பண்ணுவாங்கன்னா இஸ் PhD in mathematics. மேத்தமேட்டிக்ஸ்ல இவர் PhD வாங்கியிருக்கிறாரு அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ்ல அவர் ஒரு தத்துவ ஞானி. என்ன மேத்தமேட்டிக்ஸ்ல தத்துவம் என்ன இருக்கு, அதுல போய் PhD என்ன சொல்றது? PhDனாலே நல்லா புரிஞ்சுக்க. நம்ம இப்ப என்ன சொல்றோம், PhDனா தத்துவம்ன்றோம். இப்ப மேத்தமேட்டிக்ஸ்ல PhD வாங்குறாங்க, இஸ் MA PhD அப்படின்னு சொல்றாங்க. MA PhD தானே, MA PhD சொல்றாங்க. PhDனா is very particular in the mathematics. மேத்தமேட்டிக்ஸ்ல தத்துவம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால தத்துவ ஞானின்றத மாத்திட்டு அந்த காலத்துல இந்த PhD, அதாவது philosophers அப்படின்னா என்னன்னா மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்னா ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னா he must know
all the matters among the world. வேர்ல்டுல எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்கள தெரிஞ்சவங்கள தான் ஃபிலாசபர்னு சொல்லுவாங்க. அப்படின்னும் போது கிரீக் டைனாஸ்டில தான் எல்லா கிரீக் டைனாஸ்டியை முதல்ல அந்த ரோம் சாம்ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் அந்த டைனாஸ்டியை கிரியேட் பண்ணது அலெக்சாண்டர் தான் 153 கண்ட்ரீஸை பிடிச்சி கைக்குள்ள வச்சிருந்தான். அப்பெல்லாம் 3 கான்டினென்ட்ஸ் இருந்துச்சு. 3 கான்டினென்ட் இருந்துச்சு. ஆசியா, ஆப்பிரிக்கா, அங்கதான் ஆஸ்திரேலியா வந்துருச்சு. இப்போ வந்து அங்க ஒண்ணுமே நாங்கள் பண்ணலாம். நாங்கள் எதுவும் ஒன்றும் பண்ணல. இப்போ கொஞ்ச நேரம் நெட்டு. Yes. See, there are 5 philosophers originated in the world. Philosopher எல்லாமே they were originated or developed only from the Greek dynasty. Greek dynasty is one of the best dynasty in all educations. எல்லா எஜுகேஷனும் கிரீக்ல ரொம்ப பக்காவா டெவலப் பண்ணாங்க. third Phillips was ruling there at that time. third Phillips அப்படின்ற ஒரு கிங் வந்து அதை ரூல் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வந்தார். அங்க என்ன பெரிய விஷயம்னா கிரீக்ல வந்து they have given the respect to the teachers. எஜுகேஷனுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அதனால கிரீக்ல கிட்டத்தட்ட 5 பிலாசபர் கிரீக்ல இருந்து வந்தாங்க. அதுல இருந்து இது வரைக்கும் எந்த பிலாசபரும் வரல. So educations are giving to the all India. இந்தியால வேர்ல்ட் ஃபுல்லாவே எஜுகேஷன் பண்றோம். வேர்ல்ட் ஃபுல்லாவே படிக்கிறாங்க பசங்க. வேர்ல்ட் ஃபுல்லாவே வந்து very good qualification peoples are there, but no philosophers are originated. ஒரு பிலாசபரும் இது வரைக்கும் வரல. ஏன் வரலன்னு கேட்டா அது உங்ககிட்ட தான் இருக்கு. யாருமே பிலாசபி படி பிலாசபர் அப்படின்னாலே மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி படிக்கும் போது 5 பிலாசபர் யாருன்னா ஃபர்ஸ்ட் சாக்ரட்டிஸ், ரெண்டாவது வந்து அரிஸ்டாட்டில், மூணாவது தியோஃப்ரஸ்டஸ், நாலாவது ரூசோ, அஞ்சாவது புளூட்டோ. மொத்தம் 5 பிலாசபர் have been developed the world since the world originated. உலகம் தோன்றினது முதல் இதுவரைக்கும் 5 பிலாசபர் தத்துவ ஞானிகள் தான் உருவாகி இருக்கிறார்கள். அந்த 5 தத்துவ ஞானிகளும் கிரேக் டைனாஸ்டியிலிருந்து, கிரேக் நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த கிரேக் நாட்டில் இந்த 5 பேரும் உருவாக்கும் பொழுது வேர்ல்டு ஃபுல்லா ஒரே மொழி பேசப்பட்டது, ஒரே லாங்குவேஜ் பேசப்பட்டது. அதுதான் கிரீக் லாங்குவேஜ். அதனால தான் சயின்ஸ்ல இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் கிரீக்ல வந்துச்சு. நல்லா பார்த்துங்க நான் சொல்றது. கிரீக் லாங்குவேஜ் கிரீஸ்ல இருந்து, அதாவது கிரேக் நாட்டில இருந்து 5 பிலாசபர் வந்தாங்க. அந்த 5 பிலாசபர் பேர் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் பேரு சாக்ரட்டிஸ், ரெண்டாவது பேரு அரிஸ்டாட்டில். சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் தியோஃப்ரஸ்டஸ், தியோஃப்ரஸ்டோட ஸ்டூடெண்ட் ரூசோ, ரூசோவோட ஸ்டூடெண்ட் புளூட்டோ. இவங்க 5 பேர் தான் வந்தாங்க. இந்த 5 பேரும் கிரேக் நாட்டிலிருந்து வந்தவங்க. இந்த 5 பேரும் எல்லா சப்ஜெக்ட்லயும் தரவா இருந்தாங்க. இந்த 5 பேர் தான் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சது. அந்த புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சி அந்த கிரீக் லாங்குவேஜ்லயே அவங்க அந்த பெயரை வச்சாங்க. அப்போ அலெக்சாண்டர் கிட்டத்தட்ட 143 நாடுகளை பிடிச்சான் வேர்ல்டு ஃபுல்லா. வேர்ல்டு ஃபுல்லாவே அப்ப இருந்த கான்டினென்ட்ஸ் 3 கான்டினென்ட்ஸ் என்னன்னா ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆசியா, 3 கான்டினென்ட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவும் அமெரிக்காவும் புதுசா கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் 5 கான்டினென்ட். ஆனா முதல்ல அலெக்சாண்டர் பீரியட்ல 3 கான்டினென்ட் தான் இருந்துச்சு. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா 3 தான் இருந்துச்சு. இப்போ அந்த கண்ட்ரியில இருந்து 143 கண்ட்ரியை பிடிச்சான். அவன் என்ன பிடிச்ச உடனே என்ன சொன்னா, நான் எந்தெந்த நாட்டை பிடிச்சனோ அந்த நாடு ஃபுல்லா என் நாட்டுல என்ன மொழி பேசுதோ அந்த மொழி தான் பேசணும்னு கொண்டு வந்தான். அப்பதான் உலகம் ஃபுல்லா
கிரேக்க மொழி வந்தது. அப்ப கிரேக்க மொழியில வந்ததால எல்லா சயின்டிஸ்டும் அந்த அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை கிரேக்க மொழியில எழுதினாங்க. அதனாலதான் சயின்ஸ்ல வர்ற எல்லா பெயர்களும் கிரேக்க மொழியில் வந்திருக்கிறது. அடுத்தது இப்ப நம்ம பயாலஜி படிப்போம். பயாலஜி அப்படிங்கிற வேர்டு கிரேக் தான், கிரீக் லாங்குவேஜ். பயோ நல்ல லிவிங் அர்த்தம். லிவிங்ங்கிறது இங்கிலீஷ் லாங்குவேஜ். தமிழ்ல லிவிங் என்ன சொல்லுவோம்? லிவிங் பீயிங். அப்படி தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா உயிரிகள் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, தமிழ்ல உயிரிகள்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல லிவிங் பீயிங் சொல்லுவோம். இது கிரீக்ல பயோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லஜி மீன்ஸ் ஸ்டடிங். லஜி means studying. Studying na we have to know about the particular things. That's studying. அப்ப ஸ்டடிங்கிறது லஜி. பயாலஜி அப்படிங்கிறது ஒரு கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. இப்ப பயாலஜின்னு பார்க்கும்பொழுது the study of living things. living thingsன்னு பார்க்கும்பொழுது நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து தான் லிவிங் திங்ஸ் வந்தது. அப்போ இந்த உலகம் முதல்ல எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொன்னா நிறைய சயின்டிஸ்ட் நிறைய கதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கதை என்னவா இருந்தாலும் ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு, சூரியன்ல இருந்து புட்டுக்கிட்டு பூமி உண்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, சூரியன்ல இருந்து புட்டுக்கிட்டு பூமி உண்டாச்சு, அதனாலதான் இன்னமும் பூமி சூரியனுடைய ஹீட் அப்படியே இருக்குன்றான். அவர் தான் சொல்றாரு, அந்த பூமி சூரியன்ங்கிறது ஒரு நெருப்பு கோளு, ஒரு நெருப்பாலான ஒரு கரிக்கட்டை. அது கிட்ட போக முடியாது, அவ்வளோ ஹீட்டு. அதுல இருந்து புட்டுக்கிட்டு வந்துதான் பூமி உழுந்து பூமி குளிர்ந்து பூமி ஆச்சு அப்படின்றான். அப்போ அந்த பூமி எப்படி அந்த பூமி குளிர்ந்து பூமி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுதான் அவன் சொல்றான், எரிமலை எல்லாம் வெடிக்குது இல்ல, அப்ப பூமிக்கு அடியில நெருப்பு இருக்குது, இன்னும் அதுதான் எரிமலையா வெடிச்சு நெருப்பா வெளியில வருது அப்படின்றான். ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்களை சில நேரத்துல ஒத்துக்கதான் வேணும். ஆனா வேர்ல்டு எப்படி கிரியேஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப வேர்ல்டு கிரியேஷன் ஆயிடுச்சு. அப்ப அந்த வேர்ல்டுக்கு மேல எப்படி லிவிங் திங்ஸ் கிரியேஷன் ஆச்சு அது நம்ம பார்ப்போம். வேர்ல்டு கிரியேஷன் ஆச்சு, அது நிறைய ஸ்டோரிஸ் சொல்றாங்க. சில பேர் ரிலீஜியஸ்ல சில ஸ்டோரிஸ் சொல்றாங்க, ரிலீஜியஸ் கடவுளே உலகத்தை படைச்சாரு அப்படின்றாங்க. சில பேர் சொல்றாங்க யாருமே உருவாக்காம ஒரு பொருள் எதுவும் உருவாகாது அப்படின்றாங்க. அப்புறம் சூரியன்ல இருந்து புட்டுக்கிட்டு உண்டுச்சு அப்படின்றாங்க. இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் சொல்றாங்க, அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வேர்ல்டுல how the living beings are created. The world is made up of living and non-living things. உலகம் என்பது உயிருள்ள உயிரற்ற பொருள்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. சில உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் என்னென்ன? உயிரற்ற பொருள்கள் எதனால் ஆனது, உயிருள்ள பொருள்கள் எதனால் ஆனது? The non-living things are made up of atoms and molecules. நல்லா தெரிஞ்சுக்க நான் சொல்றது. Non-living things are made up of atom and molecules. The living things are made up of cell. அப்ப how the cell is originated? Living things are made up of cells. How the cell is originated? Cell எப்படி உருவாச்சு? அதுக்கு தான் நிறைய பேர் தியரி இருக்கு. Origins of life அப்படின்னு ஒரு தியரி ஒன்று அந்த நம்ம டார்வின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பெரிய பணக்காரர் டார்வின்ஸ். அவர் தான் ஒரு தியரி எழுதினாரு. நான் இந்த சொல்றதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்க, நான் சும்மா கிண்டல் மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். ஆனா எல்லாரும் வாயை குழந்தைகிட்டே ஒரு கதை சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்காத, எல்லாமே சிலபஸ் சப்ஜெக்ட். ஆரிஜின்ஸ் ஆஃப் லைஃப்ன்றது உயிரினங்களின் தோற்றம். அது யார் அந்த முதல்ல அதை கண்டுபிடிச்சது அப்படின்னா, அந்த தியரியை எழுதுறது யாருன்னா, அந்த விஷயத்தை சொல்றது யாருன்னா டார்வின்ஸ், சார்லஸ் டார்வின்ஸ். அவரு எந்த இடத்துல அந்த தியரி எழுதினாருன்னா, அவரு பெரிய ஓஷன்ஸ்ல அவர் ஒரு கப்பல் ஒன்று வச்சிருப்பார். எல்லாரும் மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிற மாதிரி அவர் ஒரு கப்பல் ஒன்று வச்சிருப்பார். அதுல ஏறிக்கிட்டு எப்பயுமே இஸ் த வயேஜர் ஆஃப் தி சீ. வயேஜர்னா என்ன? கடல்ல போறவங்களுக்கு பேரு வயேஜர்னு பேரு. அதுல அந்த கடல்ல போய் எப்படியே சுத்தி வரும்பொழுது அவருக்கு ஒரு
கண்டுபிடிப்பு வந்து ஆரிஜின்ஸ் ஆஃப் லைஃப், உலகத்தில் எப்படி உயிரினங்கள் தோன்றியது அப்படின்றத அவர் சொல்றாரு. இதுக்கிடையில ஒரு சில பேர் தியரி எழுதியிருக்கிறாங்க. எப்படி தோன்றிச்சுன்னா நான் லிவிங் திங்ஸ்ல இருந்து தான் லிவிங் திங்ஸ் வந்துச்சு. அப்ப நான் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப், நான் லிவிங் திங்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்து ஒரு பர்టిక్యులர் கெமிக்கல் ஃபார்ம் ஆகும். மாலிகூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்టిక్యులர் கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கெமிக்கல்ஸ்ல ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு எலிமெண்ட்ஸ் அண்ட் தி மினரல்ஸ் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். கெமிக்கல்ஸ் வந்து எப்படின்னா atoms basic things, molecules basic things. Atoms are unite to form a molecules, the molecules are unite to form a chemical substance. நல்லா புரிஞ்சுக்கோ. atom is nothing but a particle அப்படிங்கிறது ஒரு துகள், ஒரு தூசு, ஒரு சின்ன மணல், அது பார்ட்டிகல் சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிகல் அதே அந்த ஆட்டமா இருக்கும் பொழுது பார்ட்டிகல்ங்கிறது இட்ஸ் a minute things. அந்த minute things உடைச்சோம்னா சின்ன சின்ன தூளா மாறிடும். இனிமே இதை உடைக்க முடியாது அப்படின்ற வர்ற ஒரு சின்ன தூளுக்கு பேரு ஆட்டம். The atoms is not at all further breakdown. ஆட்டம்ங்கிறத உடைக்கவே முடியாது. அப்போ ஆட்டம் சேர்ந்துதான் ஒரு மாலிகுலா மாறுது. அப்போ ஒரு மாலிகுல்ஸ்ல என்னென்ன இருக்கும்? பார்ட்டிகல்ஸ் இருக்கும், சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், உடைக்க முடியாத மைனூட் பார்ட்டிகல்ஸ். ஒரு ஆட்டம் ஒரு மாலிகுல்ஸ்ங்கிறது அதுல என்னென்ன இருக்குன்னா எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான் இருக்கும் அண்ட் நியூட்ரான் இருக்கும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். புரோட்டான் வந்து பாசிட்டிவ் பார்ட்டிகல், நியூட்ரான் வந்து சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் பார்ட்டிகல். இந்த பார்ட்டிகல்ல நெகட்டிவ் பார்ட்டிகல் மட்டும் மூவ்மெண்ட் பார்ட்டிகல், மொபைல் பார்ட்டிகல். மற்ற ரெண்டுமே தத்தி மாதிரி உள்ள உட்கார்ந்திருக்கும். எலக்ட்ரான் மட்டும்தான் சுத்தி சுத்தி வரும். அந்த எலக்ட்ரான் மொபைல் பார்ட்டிகலா இருக்கிறதால அடுத்த எலக்ட்ரானோட அது மோதி ஒரு சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணும். இப்போ இப்படி இருக்கும் பொழுது இப்போ வேர்ல்டு ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னா எலிமெண்ட்ஸும் மினரல்ஸுமா இருந்துச்சு. எலிமெண்ட்ஸ்னா இட் இஸ் floating above the earth surface, மினரல்ஸ்னா இட் இஸ் present inside the earth. எர்த்ல இருந்து வெட்டி எடுக்கிறதுக்கு பேரு, எர்த்ல இருக்கிற கெமிக்கல்ஸ்க்கு பேரு இது மினரல்ஸ். மேல பூமிக்கு மேல மிதந்துட்டு இருக்கிற எலிமெண்ட்ஸ், அது மிதந்துட்டு இருக்கிற கெமிக்கல்ஸ்க்கு பேரு எலிமெண்ட்ஸ். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. எர்த்துக்கு மேல மிதந்துட்டு இருக்கிறதெல்லாம் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எர்த்துக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இப்போ இந்த மினரல்ஸ்ல என்னென்ன இருக்கு? பொட்டாசியம், சோடியம், அயன், இது எல்லாமே வந்து மினரல்ஸ் which are isolated from the earth. அதே எலிமெண்ட்ஸ்ல என்னென்ன? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், இது எல்லாமே வந்து எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த எலிமெண்ட்ஸும் மினரல்ஸும் சேர்ந்து லிவிங் திங்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஒரு ஆக்சிஜன் மாலிகுலும் ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் மாலிகுலும் ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுலும், இது ரெண்டுமே எலிமெண்ட்ஸ், மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கு. randomly moving on the earth's surface, randomly கண்ணாபண்ணா ஓடிட்டு இருக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன் மாலிகுலும் ஆக்சிஜன் மாலிகுலும் கொலிஷன் ஆயிட்டு வாட்டர் ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபார்ம் ஆச்சு. நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு ஹைட்ரஜன் மாலிகுல், ஒரு ஆக்சிஜன் மாலிகுல். இப்போ ஹைட்ரஜனுக்கு நம்ம வாட்டருக்கு என்ன ஃபார்ம் பண்ணல? H2O சொல்லுவோம். அப்போ ஹைட்ரஜன் இஸ் த எலிமெண்ட், ஆக்சிஜன் இஸ் an element. ரெண்டுமே randomly moving on the atmospheric air. அது அட்மாஸ்பியர்னா இது மேல பூமிக்கு மேல இருக்கிற ஏரியாவுக்கு பேரு அட்மாஸ்பியர். அது ரெண்டும் ஒண்ணா கொலிஷன் ஆச்சுன்னா மோதிக்கிட்டு ஒட்டிக்கிச்சு ரெண்டும், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும், வாட்டர் ஃபார்ம் ஆச்சு.
இப்ப நான் சொல்றது 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுல். இந்த மாதிரி கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும் பொழுது உலகம் ஃபுல்லா யூனிவர்ஸ், யூனிவர்ஸ் வேர்ல்ட் யூனிவர்ஸ், அதுல இருக்கிற எல்லா வாட்டர் மாலிகுலும், எல்லா ஹைட்ரஜனும், எல்லா ஆக்சிஜனும் மில்லியன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், மில்லியன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பொல்யூஷன் ஆனோடனே ஒரு வாட்டர் ஃபார்ம் ஆச்சு. அப்ப வாட்டர் நிறைய ஃபார்ம் ஆச்சு. அந்த வாட்டரை 3ஆ டிவைட் பண்ணுது. ஒன்னு எர்த்துக்குள்ள ஒரு சில வாட்டர் போச்சு, எர்த்துக்கு மேலேயே சர்ஃபேஸ்ல ஒரு வாட்டர் இருந்துச்சு, அப்புறம் வாட்டர் மாலிகுல் வந்து ஸ்கைல ஒரு வாட்டர் மாலிகுல் போச்சு. இந்த வாட்டர் மாலிகுல் மேல போனது தான் ஸ்கையா மாறிடுச்சு. சரி, எதிர்விட்டோம். இப்போ இந்த வாட்டர் மாலிகுல் எர்த்துல இருக்கிற வாட்டர் மாலிகுலை பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் எலிமெண்ட்ஸ் இருக்கு, சுகர் இருக்கு, அயன் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, இது எல்லாமே மினரல்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் வாட்டர்ல மிதக்க ஆரம்பிச்சு. எப்படி மிதக்க ஆரம்பிச்சுன்னா மாலிகுலா தான் மிதக்கும். இப்ப மிதக்கும் பொழுது நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், எலக்ட்ரான் ஒரு மாலிகுல்ல இருக்கிற எலக்ட்ரானும் இன்னொரு மாலிகுல்ல இருக்கிற எலக்ட்ரானும் ஒன்னா சேர்ந்து தான் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த வாட்டர்ல இருக்கிற அந்த மாலிகுல்ஸ்ல ஹைட்ரஜன் மாலிகுல், ஆக்சிஜன் மாலிகுல், கார்பன் மாலிகுல், இது எல்லாமே சேர்ந்து சுகரா மாறிச்சு. சுகர் எப்படி ஃபார்ம் ஆச்சு? கெமிக்கல் ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். அது எப்படி சொல்றோம் நம்ம? C6H12O6 சுகர் கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்கல்ல. அந்த சுகர்ல ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்ந்து கார்பனும் சேர்ந்துச்சுன்னா அது சுகர் மாலிகுலா ஃபார்ம் ஆச்சு. அப்ப சுகர் ஃபார்ம் ஆன உடனே பொட்டாசியம் மினரல், பாஸ்பரஸ், பாஸ்பேட்ங்கிறது மினரல் பூமியில இருக்கு. அப்ப ஒரு சுகர் மாலிகுலோ ஒரு பாஸ்பேட் மாலிகுலோ சேர்ந்து ஒரு த்ரெட் மாதிரி ஃபார்ம் ஆகி மேந்துட்டு இருந்துச்சு. பட் சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்து ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்து ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆச்சு. சுகர், பாஸ்பேட். இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நைட்ரஜன்ஸ் சில மினரல்ஸ் இருந்துச்சு. அப்ப நைட்ரஜன் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நைட்ரஜன் பேஸா மாறிடுச்சு. இப்போ மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ்லயே ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு ஆக்சிஜன் பேஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் என்ன சொல்றது? நைட்ரஜன் பேஸ். நைட்ரஜன் பேஸ்ங்கிறது நிறைய நைட்ரஜன் பேஸ் ஃபார்ம் ஆச்சு. அதுல நைட்ரஜன் பேஸ்ல நமக்கு தேவையான பேஸ் என்னன்னு அடினைன், அடினைன் பேஸ், குவானின் பேஸ், guanine base, then thymine base, then cytosine base and uracil base. இப்போ இந்த மாதிரி பேஸ் நைட்ரஜன் பேஸ் ஃபார்ம் ஆச்சு. இந்த நைட்ரஜன் பேஸ் எல்லாமே சுகரோடையும் பாஸ்பேட்டோடையும் வந்து ஒட்டிக்கிச்சு. அடினைன் வந்து ஒட்டிக்கும், இதுலயும் அடினைன் வந்து ஒட்டிக்கும். இப்போ அப்புறம் சுகர், அப்புறம் யுரேசில் வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராண்ட், இந்த ஸ்ட்ராண்ட்ல சுகர் பாஸ்பேட் வரும். இந்த ஸ்ட்ராண்ட்ல நைட்ரஜன் பேஸ் வந்து ஒட்டிக்கும். அடினைன், தைமின், யுரேசில், சைட்டோசைன் அப்படின்னு வந்து ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ல இந்த மாதிரி நைட்ரஜன் பேஸ் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா
This is RNA form ஆச்சு லைஃப் ஒரு RNA. இந்த RNA வந்து என்ன பண்ணும் புரோட்டீனை ப்ரொடக்ஷன் பண்ணும். புரோட்டீன் இந்த RNA புரோட்டீனை ப்ரொடக்ஷன் பண்ணும். இதே மாதிரி இங்க ஒரு ஸ்ட்ராண்ட் இங்க ஒரு ஸ்ட்ராண்ட். இப்போ இந்த ஸ்ட்ராண்டோட இப்போ இந்த ஸ்ட்ராண்ட்ங்கிறது பாஸ்பேட்டும் சுகரும் சேர்ந்தது ஒரு ஸ்ட்ராண்ட். அப்ப இதுக்கு இடையில இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டோட சேர்ந்து நைட்ரஜன் பேஸ் ஒட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி அதாவது இந்த பக்கம் அடினைன் குவானின் வரும். அடினைன் வந்துச்சுன்னா இந்த பக்கம் தைமின் வரும். இந்த பக்கம் குவானின் வந்துச்சுன்னா இந்த குவானின் சைட்டோசைன் சைட்டோசைன் குவானின் தைமின் அடினைன். அப்ப இப்படி வந்து ஒட்டிக்கிட்டு ரெண்டு ஸ்ட்ராண்ட் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா இது DNA. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது RNA, ரெண்டாவது ஃபார்ம் ஆனது DNA. அப்ப DNA வந்து என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ராண்ட் அப்படியே சுத்திக்கிட்டு என்சர்க்கிள் அப்படியே சுத்திக்கிடும். இது நூல் ஏணி மாதிரி இருக்கும். நூல் ஏணியை மாடியில இருந்து போச்சீங்கன்னா ட்விஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி ட்விஸ்ட் ஆனது இப்படி வந்து DNA. இந்த DNA ட்விஸ்ட் ஆயிட்டு அப்படி என்சர்க்கிள் ஆயிட்டு ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இததான் இந்த DNA-வை ஜீன்னு சொல்றாங்க. This is originated of gene தான் first DNA ஃபார்ம் ஆச்சு. அப்புறம் இந்த DNA-வை சுத்தி புரோட்டீன் ஃபார்ம் ஆச்சா? புரோட்டீன் வந்து ஒட்டிக்கிச்சு. அப்புறம் கார்போஹைட்ரேட் வந்து ஒட்டிக்கிச்சு. அப்புறம் ஃபேட் மாலிக்யூல் வந்து ஒட்டிக்கிச்சு. இதுல எல்லாமே வந்து கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் இதெல்லாம் சேர்ந்து ஃபேட்ல எல்லாம் நைட்ரஜன் இருக்கும், புரோட்டீன்ல நைட்ரஜன் இருக்கும். அப்ப இது எல்லாமே சேர்ந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். இந்த புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் இது மூணு சேர்ந்து ஒரு கொழகொழப்பான லிக்விடா மாறிச்சு. இந்த கொழகொழப்பான லிக்விடுக்கு நடுவுல இந்த DNA இருந்துச்சு. DNA இந்த கொழகொழப்பான லிக்விடுக்கு பேரு புரோட்டோபிளாசம் ஃபார்ம் ஆச்சு. இது எல்லாமே வாட்டர்ல ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் DNA ஃபார்ம் ஆச்சு, RNA ஃபார்ம் ஆச்சு, அதுக்கப்புறம் RNA-வை சுத்தி புரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு ஒட்டிக்கிட்டு ஒரு 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 செமி சாலிட் லிக்விட் மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆச்சு. அது நடுவுல வந்து இந்த DNA வந்து மாட்டிக்கிச்சு. இப்போ this is called as protoplasm and this is DNA. This is called as DNA and this is called protoplasm. This is the first formed cells without having any cell wall. It is co-adsorptive cell. Co-adsorptive cell ன்னு சொன்னாங்க. This co-adsorptive cell is first formed cell. Then in the ஓரத்துல இருக்கிற செல் எல்லாம் அப்படியே ஒண்ணா சேர்ந்து ஒரு செல் வால் ஒன்னு ஃபார்ம் ஆச்சு. அப்ப செல் வாலோ அல்லது செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆச்சு. முதல்ல செல் மெம்பரேன் தின்னா ஒரு மெம்பரேன் ஒன்னு ஃபார்ம் ஆச்சு, சிங்கிள் லேயர் ஆஃப் மெம்பரேன். அப்ப அந்த செல் மெம்பரேன் ஃபார்ம் ஆனோனே this is termed as the cell. Cell ஃபார்ம் ஆச்சு. This is the இப்ப செல் ஃபார்ம் ஆனோனே இதுக்குள்ள புரோட்டோபிளாஸ்டுக்குள்ள அதுக்கப்புறம் இந்த செல் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு செல்லுக்கு பேரு ப்ரோகாரியோட்டிக் செல் அப்படினு பேரு. காரியோட்டிக் கிரீக் வேர்ட் செல், ப்ரோகாரியோட்டிக் செல். இந்த மாதிரி தான் லிவிங் திங்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. அப்ப ப்ரோகாரியோட்டிக் செல் என்னன்னா பாக்டீரியா இஸ் தி ப்ரோகாரியோட்டிக் செல். First formed cells, bacteria, virus, these are all the prokaryotic cell, that is first formed cells. So in the prokaryotic cell, the protoplasm is the first formed protoplasm. First formed protoplasm அப்படினாலே இதுல செல்லுலர் ஆர்கனல்ஸ் இருக்காது. அப்போ இதுக்குள்ள செல்லுலர் ஆர்கனல் ஸ்லோவா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. RNA, DNA, புரோட்டீன், ஃபேட் இதெல்லாம் சேர்ந்து செல்லுலர் ஆர்கனல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அப்ப கோல்கி பாடி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபார்ம் ஆச்சு, அப்புறம்
மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இது எல்லாமே ஃபார்ம் ஆச்சு. இந்த ஆர்கனல்ஸ் ஃபார்ம் ஆன உடனே இந்த ப்ரோகாரியோட்டிக் செல் become as eukaryotic cell. Eukaryotic cell. So first formed cell, co-adhermate cell. அடுத்தது the co-adhermate cell modified into prokaryotic cell, then prokaryotic cell modified into eukaryotic cell. Eukaryotic cell ல இருந்து தான் living things, living activity form ஆச்சு. அப்போ prokaryotic cellum eukaryotic cellum இப்ப நம்ம சிலபஸ்ல வந்திருக்கு. அப்ப இந்த prokaryotic cell எல்லாம் என்ன, eukaryotic cell எல்லாம் என்ன? அப்ப அந்த செல் சிங்கிள் செல் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வந்துச்சு. This is the origins of living things. இது ரொம்ப பிரமாதமான தியரி. So that's all about the origins of living things. We'll see in the next class. Thank you very much.